அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலத்தில் இனிமே இதுதான் நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்கள் சில பேர் தாங்க இருந்திருக்காங்க. அதில் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வாங்கா. அதாவது பாபா வாங்கா உடைய கணிப்பு அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போதுமே ரொம்பவே வைரல் ஆகும். இனி இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு அதை கேட்கறதுக்காக தயாராக இருப்போம். அப்படி பல நூறு வருடங்களுக்கு பின்னாடி கூட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாபா வாங்கா முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இந்த 2026ஆம் ஆண்டுக்கு இவர் சொல்லிவிட்டு போன கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்க. 2026ஆம் ஆண்டில் இவர் விட்டு சென்ற கணிப்புகளில் தங்கம் பற்றியும் அதிகமான விஷயம் சொல்லியிருக்காங்களாம். சில விஷயங்கள் நமக்கு கவலையை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பாபா வாங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நிச்சயம் இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் என்னென்ன கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய வேண்டும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தடைகளோடவே இருக்குது. உங்கள் வீட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம எல்லோருக்குமே வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் சிலரால் மட்டும்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்க முடியும். அப்படி எதிர்காலம் பற்றி துல்லியமாக கணித்தவர்களில் ஒருவர் தாங்க பாபா வாங்கா. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வாங்கா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை குறிப்பிட்டு துல்லியமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க சொன்ன விஷயமும் நடந்திருக்குங்க நிறைய. அதே போல் 2026ஆம் ஆண்டிற்கும் சில கணிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக தங்கத்தினுடைய விலை உச்சம் தொடும் அப்படின்னும் பாபா வாங்கா சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது இணையதளங்களில். இது முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலக பொருளாதாரம் குறித்த கவலை அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் இது மிகவும் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. குறிப்பிட்டு இந்த பாபா வாங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கவனம் பெற்றிருக்கு. நிதி பற்றாக்குறை அல்லது சர்வதேச வங்கி நெருக்கடி கூட ஏற்படலாம் அப்படின்னும், நிதி அமைப்புகளை சீர்குலைக்கலாம் அப்படின்னும், நாம் கடந்த காலங்களில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இது போன்று நடக்கும்போது தங்கத்தினுடைய விலையில் 20 முதல் 50% வரை உயர்ந்திருக்கும். மீண்டும் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படலாம் அப்படின்னும், இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளார ரொம்பவே ஒரு தங்கம் உச்சத்தை பெறும் அப்படின்னும் இந்த விலையை ஏற்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான கணிப்புகள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாபா வாங்கா யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பல்கேரியாவை சார்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியாக பார்வையற்றவராக பாபா வாங்கா இருந்திருக்காங்க. 1996ஆம் ஆண்டு மறைந்தாலும் காலம் கடந்தும் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒருத்தங்களில் இந்த பாபா வாங்கா இருக்காங்க. சர்வதேச அளவில் நாஸ்ட்ரோடாமஸ் அவர்களுடைய புகழ் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போல் பாபா வாங்காவினுடைய கணிப்புகளும் அடுத்தடுத்து கவனம் பெற்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு பாபா வாங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடர்பான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே போல் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய போர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கில் தொடங்கும் அப்படின்னும் படிப்படியாக உலகின் பிற பகுதிகளும் விரிவடைந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்படி பாபா வாங்காவினுடைய கணிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் சொன்ன ஒரு 11 விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 8வது முக்கியமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இவர்கள் போரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது ரொம்பவே கவனத்தை செலுத்தும் ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம்.
மேலும் முக்கியமான விஷயம், சுவாரஸ்யமான கணிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு நவம்பரில் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வேற்று கிரக நகரத்துடன் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னும், பெரிய விண்கலம் பூமிக்கு அருகில் வரும் என்றும் பாபா வாங்கா கணிச்சிருக்காங்க. இந்த கூற்றை விஞ்ஞானிகள் ஏற்கலை அப்படின்னும் சொல்லப்படுது. பாபா வாங்காவினுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த கணிப்பு ஆன்மீக வழிகாட்டுதல் போல இருந்தாலும், நிறைய விஷயங்கள் வெளி மக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பாபா வாங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன கணிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கை அழிவுகள் காரணமாக அனைத்து நாடுகளிலும் உயிர்கள், உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் நிறைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு பாபா வாங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இவர்களுடைய இந்த கணிப்புகள் பற்றி தெரியும் அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் ஒவ்வொரு ஆண்டுமே பாபா வாங்காவினுடைய கணிப்பு என்னவாய் இருக்கும், அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்பவே ஒரு ஆர்வத்தை காட்டிக்கிட்டு தான் இருப்போம். இந்த பாபா வாங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கணிப்புகள் ஏராளமான மக்கள் மனதில் மர்மமும் நம்பிக்கையும் கலந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வரைக்கும் பாபா வாங்கா கூடிய பல தீர்க்க தரிசனங்கள் உலகளவில் விவாதத்துக்குரியதாகவும் இருந்து வந்திருக்கு. அதே போல் பல நிகழ்வுகள் முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்கிறது. இந்த உலகையே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய போர்கள், இயற்கை பேரழிவுகள், தொழில்நுட்பத்தினுடைய ஆதிக்கம், அதே போல் பல நூறு வருடங்கள் கடந்து கூட இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த கணிப்புகள் பலரால் நம்ப முடியாமல் இருந்தாலும், அவருடைய வாக்குகளை நம்பக்கூடிய ஏராளமானவர்கள் அனைத்தும் நடப்பது சாத்தியம் அப்படின்னு தான் கருதுகிறாங்க. அதோடு வரக்கூடிய இந்த ஆண்டில் இயற்கை பேரழிவுகள் அதிகமாக இருக்கும் எனவும், பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியில் 7 முதல் 8% நிலப்பரப்பு மற்றும் மாறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பாபா வாங்காவினுடைய தீர்க்க தரிசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கூற்றின்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உருவாகலாம். அதே போல் 2026ஆம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை ஆளக்கூடிய நிலை கூட அதிகமாக உருவாகலாம் அப்படின்னும், இதனால் மனித குலத்தின் வேலைகள், உறவுகள் உள்ளிட்ட அன்றாட வாழ்க்கை அனைத்தும் முற்றிலுமாக பாதிக்கப்படலாம், மாற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு பாபா வாங்காவினுடைய தீர்க்க தரிசனங்கள் உலக மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய, அஞ்சக்கூடிய பல அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் 2026ஆம் ஆண்டில் மனித வரலாற்றில் முக்கியமான திருப்பமாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய வரலாற்றிலேயே ஒரு திகழூட்டக்கூடிய ஒரு கணிப்பாக இந்த கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக கூட இந்த ஆண்டு இருக்கலாம் அப்படின்னு பாபா வாங்காவினுடைய தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது தான் ரொம்பவே ஒரு ஆச்சரியமானதும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. பல்கேரியாவை சார்ந்த பாபா வாங்கா சிறு வயதில் ஒரு புயல் விபத்தில் சிக்கி 12 வயதில் தன்னுடைய பார்வையை இழந்திருக்காங்க. பார்வை இழந்ததுக்கு பிறகு தன்னிடம் எதிர்காலத்தை காணக்கூடிய அசாதாரண திறன் உருவாகியதாக கூறப்படுது. அதன் பிறகு இந்த உலகத்தில் நிகழவிருக்கக்கூடிய பல சம்பவங்களை முன்கூட்டியே கணித்து வந்திருக்காங்க. இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தன்னுடைய குறிப்புகளில் பதிவு செய்ததாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க. பாபா வாங்காவினுடைய உண்மையான இந்த ஒரு வரலாறு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தலை சுற்ற வைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் மறுக்க முடியாத பல சம்பவங்கள் இவர்கள் சொன்ன விஷயங்கள்ல நடந்திருக்கு. அதாவது பல விஷயங்கள் அதோட ஒத்து போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் பற்றி நிறைய தகவல்கள் இருக்குங்க. முக்கியமாக சுற்றுச்சூழல் அமைப்புகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உலகம் முழுமையாக அதிர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டில் சுற்றுச்சூழல் அமைப்பு முற்றிலும் சிதைந்து விட்டால் அது மனித இனத்தின் அழிவினுடைய தொடக்கமாக அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. எதா இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இப்படி பரபரப்பை கிளப்பிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பிறகு என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பாபா வாங்காவினுடைய கணிப்பு பற்றிய நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.